நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுடைய ஃபேஸ்புக்லேயே யூடியூப்ல எப்படியெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மூலயமா காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் ஆகட்டும், அந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் கண்டென்ட் ஸ்ட்ரைக் வந்து நிறையவே இருக்குது. இந்த மாதிரி யூடியூப்ல எப்படி நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் காப்பிரைட் கிளைமை நம்ம எப்படி அப்பீல் பண்ணுறோமோ கிளைம் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் கிளைம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம தெளிவான முறையில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஃபேஸ்புக்கில் காப்பிரைட் கிளைம் அண்ட் காப்பிரைட் இஷ்யூஸை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா, யூடியூபர்ஸ் வந்து நிறைய வந்து சேனலில் வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்லேயும் நம்ம இந்த மாதிரியான வேல்யூவான மக்களுக்கு தேவையான கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி ஸோ ஃபேஸ்புக்லேயும் வீடியோ கண்டென்ட் போட்டு ஸோ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோ கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டென்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு தெரியும். ஸோ இது வந்து யூடியூப்ல வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்பீல் பண்ணலாம், காப்பிரைட் கிளைம்ஸை வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிளியராகவே ஓவரால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யூடியூப்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் காப்பிரைட் கிளைமை வந்து நம்ம எப்படி அப்பீல் அண்ட் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் சேமாக ஸோ ஃபேஸ்புக்லையும் காப்பிரைட் ஸ்ட்ரைக், கண்டென்ட் காப்பிரைட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ற பாலிசி வந்து எப்படி ரூல்ஸ் வந்து இருக்கோ, ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது தெரியாதவங்க வந்து ஃபேஸ்புக் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது யூடியூப்ல நம்மளுடைய சேனல் எப்படி டெர்மினேஷன் பண்ணுறாங்களோ சேம் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இந்த மாதிரி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டெர்மினேட்லாம் வந்து எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருடைய கண்டென்ட்டை ரீமேக் பண்ணி திரும்பவும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணால் ஸோ கண்டென்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்டு தம்ப்நெயில்ஸ், இன்னும் மெட்டீரியல்ஸ் காப்பிரைட் சம்மந்தப்பட்ட வேற ஒருத்தருடைய மெட்டீரியல்ஸ் எடுத்து போட்டாலும் ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அதுக்காகவும் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் எப்படியெல்லாம் வந்து சரியானபடி நம்ம சேனலை வந்து பாதுகாப்பாக முறைப்படி வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து ஜிமெயில் பற்றின ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். அது என்னன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி, ஸோ நான் பிகினர் அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய மக்கள் வந்து இந்த வீடியோ ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து யூடியூப்ல இருக்கிற வீடியோவை டைரெக்டாக ஷேர் பண்ணுறது. செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்லேருந்து டைரெக்டாக ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய தம்ப்நெயில் டைட்டில்ஸ் மட்டும்தான் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்களோ அப்படிங்கிற டவுட்காக நான் என்ன பண்ணேன்னா வீடியோடைய யூஆர்எல் காப்பி பண்ணி டைட்டிலில் வந்து ஆட் பண்ணி கிளிக் திஸ் லிங்க் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். ஸோ இதனால் என்னமோ தெரியல ஃபேஸ்புக்கில் எனக்கு இந்த மாதிரியான இஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ஸோ நிறைய கண்டென்ட் வந்து நான் தேடி பார்த்தேன். ஸோ பெரிய யூடியூபர்ஸ் வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்களா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். ஸோ எவ்வளோ தேடியும் வந்து கிடைக்கல. ஒரு 2-3 பேர் போட்டிருந்தாங்க. பட்டு நம்மளுடைய லாங்குவேஜ் இல்லாமல் வேற ஒரு லாங்குவேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் வந்து சரியான சொல்யூஷனும் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் 2 days வந்து எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ப்ரௌசிங்கில் செக் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ நீங்களும் இந்த ப்ராப்ளத்தில் யாரெல்லாம் வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் சால்வ் பண்ண முடியாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தமிழில் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும் உங்களுக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போன உடனே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்ல June 18, 2024 வி ரிமூவ் யுவர் போஸ்ட். கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் ஒய் திஸ் ஆப்னட், இதுக்கான ரீசன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லுக் லைக் யுவர் ட்ரை டு get likes and follows, shares or video views in
மிஸ்லீடிங் வே ரீசன் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ தவறான வழியில் விருப்பங்கள், பின்தொடர்கள், பகிர்வுகள் அல்லது வீடியோ காட்சிகளை பெற நீங்கள் முயற்சித்தது போல் தெரிகிறது. அதாவது தவறான வழியில் நம்மளுடைய விருப்பத்தின்படி வீடியோ மேக் பண்ணதாகவும் ஸோ அதை பகிர்ந்ததாகவும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கண்டென்ட் கூட கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி நேம், லிங்க் மூலிமா நம்ம அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோமோ ஸோ அதை பற்றி இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய யூஆர்எல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், யூ ஷேர் திஸ் ஆன் யுவர் ப்ரொஃபைல். நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து இந்த லிங்க்கை தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க. ஸோ ப்ரொஃபைல் போய்ட்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணியாச்சா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜிமெயில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸு. ஸோ இதை பற்றி தெரியாதவங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுடைய மொபைல்லையும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்கள் ஜிமெயிலுக்கு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய தம்ப்லைன் வித் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ டைட்டில் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த யூஆர்எல் காப்பி பண்ணியிருந்தேன். இது எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம நார்மலாகவே யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோ வந்து நம்ம நார்மலாகவே ஷேர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி தம்ப்லைன் மட்டும் போட்டு கீழே டைட்டில் காமிக்கும். ஸோ இந்த தம்ப்லைனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகி நம்மளுடைய வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தம்ப்லைன் கிளிக் பண்ணலாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைட்டில்லேயே நம்ம லிங்க் கொடுத்தா கூட ஸோ இந்த இடத்துல வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வந்து நான் செகண்ட் டைம் வந்து ஸோ யூஆர்எல் கொடுக்குறதுனால தான் ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரியான இஷ்யூ வந்துருக்குதோன்னுட்டு நான் யூஆர்எல்லை எரேஸ் பண்ணிவிட்டு வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு இந்த தம்ப்லைனை கிளிக் பண்ணாலே நம்மளுடைய வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய டைட்டிலுக்கு பதில் கிளிக் டு லிங்க் வாட்ச் திஸ் அப்படின்னு போட்டு நான் என்னுடைய லிங்க் வந்து இங்கே கொடுத்துருந்தேன் யூஆர்எல். ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் என்னுடைய யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொடுத்து நான் ஷேர் பண்ணதுனால தான் ஒருவேளை இந்த இஷ்யூ வந்திருக்குமோ அப்படிங்கிறதுனால எரேஸ் பண்ணிவிட்டு வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு வித் நார்மலாகவே யூடியூப் சைட்லேருந்து ஷேர் பண்ண மாதிரியான ஒரு ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓனாகவே வீடியோ மேக் பண்ணி ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணி ஹேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஜஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோ வந்து மக்கள் மத்தியில் ஸோ ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து ஷேர் பண்ணேன். பட் ஃபேஸ்புக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க. தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னுட்டு கிளியராக தெரியல. பட் இருந்தாலும் இஷ்யூ நம்மளுடையது. ஸோ இந்த மாதிரி யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இல்லை. அது சரியான முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவங்க நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளும் வந்து தெரியாமல் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வேஸ் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ திரும்ப பேக் வந்துட்டு இந்த பேஜுக்குள்ளே வந்த உடனே ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்டேட் ஆன் திஸ் டிசிஷன். அதாவது நான் நேற்றுக்கு நைட்டு வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தேன். ஃபேஸ்புக் டீம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 days ஆர் 5 days வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்து ஸோ நம்மளுக்கு சரியான ஒரு பதில் அளிக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நான் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வி ரிமூவ் யுவர் போஸ்ட் அப்படிங்கிற இஷ்யூ பேஜ் வந்து எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சி ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்னு போட்டு ஸ்பேம்னு மென்ஷன் பண்ணி வி டோன்ட் அலோ பீப்புள் டு யூஸ் மிஸ்லீடிங் லிங்க்ஸ் ஆர் கண்டென்ட் டு ட்ரிக் பீப்புள் டு விசிட் ஆர் ஸ்டே ஆன் ஏ வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரீட் இன் ஃபுல் ஸ்பேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணி ஸோ ஃபேஸ்புக்குடைய கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸை பற்றி நம்ம வந்து மொத்தமாக தெரிஞ்சுக்கணுன்னா ஓவரால் நம்ம இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, யுவர் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், வி வாண்ட் டு ஷேர் ஃப்ரீலி வித் அதர்ஸ், வி ஒன்லி ரிமூவ் திங்க் ரெஸ்ட்ரிக்ட் பீப்புள் டு கீப் த கம்யூனிட்டி ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் சேஃப். ரூல்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. பேக் வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே வாட் யூ நீட் டு நோ, இங்கே ரிப்பீட்லி பிரேக்கிங் அவர் ரூல்ஸ் கேன் கேஸ் மோர் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிக்வெஸ்ட் ரிவ்யூ நம்ம வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ ஹேவ்
178 days left to request a review. 190 நாள் வேலிடிட்டி டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிக்வெஸ்ட் ரிவ்யூ மூலிமா உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 190 நாள் கொடுத்துருப்பாங்க. இந்த இஷ்யூ எனக்கு வந்து 2 days ஆயிடுச்சு. நான் 2 days வந்து ரிவ்யூ ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்காததுனால 2 days வந்து மைனஸ் ஆகி 170 days அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த 2 நாள் கழித்து நான் அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். நீங்களும் இந்த ப்ளூ பாக்ஸில் இருக்க ரிக்வெஸ்ட் ரிவ்யூவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Why do you want another review? Select the main reason or get help. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக் டீமை வந்து இன்னொரு முறை என்னுடைய போஸ்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்கள் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. கீழே அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய போஸ்ட்டை பற்றி சரியான ஒரு ரீசன் வந்து இந்த 5ல் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் போக 5th ஒன் பார்த்தீங்கன்னா சம்திங் ஹீல்ஸ். அதாவது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த இஷ்யூவில் இந்த ஒய் டூ வாண்ட் அனதர் ரிவ்யூ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ரிவ்யூவுக்கு இந்த 4 ஆப்ஷனுமே பொருத்தமாக இல்லை அப்படின்னா அது வேற ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே சம்திங் ஹீல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நானும் என்னுடைய ரீசன் பார்த்தீங்கன்னா சம்திங் ஹீல்ஸ்ன்னு போட்டிருக்கேன். பிகாஸ் என்னுடைய ரீசன் என்னன்னா நான் வந்து ஒருவேளை அவங்களுடைய ரூல்ஸை நான் பிரேக் பண்ணியிருந்தாலுமே ஸோ தெரியாமல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே அவங்க கொடுக்கல. அதனால சம்திங் ஹீல்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் ஷுட் பி நோ அபவுட் யுவர் போஸ்ட், சூஸ் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிளைன் ஒய் யுவர் போஸ்ட் ஃபாலோ அவர் ரூல்ஸ். இங்கேயும் இந்த கொஸ்டின் கீழே ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ரீசனை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இட் வாஸ் டு ரைஸ் அவேர்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம வீடியோ பற்றி உறுதியாக சொல்லலாம். என்னுடைய வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் வந்து மேக் பண்ணியிருந்தேன். அதாவது நிறைய பேர் ஜிமெயில் ஐடி அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒருவேளை அவங்க வந்து அவங்களுடைய மொபைலில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோசியல் மீடியாஸ் மூலயமா. அவங்க யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாவுக்கு வந்து மூலதனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜிமெயில் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கலாம், ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஸோ சரியானபடி ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் ரிவ்யூவில் வந்து செகண்ட் ஆப்ஷனில் வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். அபவுட் திஸ் ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து முழு விளக்கத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து ஹவு ரிவ்யூஸ் ஒர்க் அப்படிங்கிறத பற்றி கைட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்மளுடைய கொடுத்த ரிக்வெஸ்ட் வந்து ரீசன்ஸ்லாம் கொடுத்துட்டோம். இங்கே கீழே டன் அப்படி கொடுத்துருக்காங்க. டன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல யூ வில் ஹேர் பேக் ஃப்ரம் யூ சூன் அப்படின்னு வந்து டைம் மாதிரி போட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபேஸ்புக் டீம் வந்து இதை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ சரியான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுடைய போஸ்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ ஓவரால் அவ்வளோதான். இந்த இஷ்யூ எத்தனை பேரெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மாதிரியே தான் ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து கண்டென்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்டு காப்பிரைட் கிளைம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா ரிக்வெஸ்ட் ரிவ்யூ நம்ம கொடுத்து நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்டு கண்டென்ட் காப்பிரைட் இன்னும் இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களே ஈஸியான முறையில் வந்து ரிக்வெஸ்ட் ரிவ்யூ வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் காப்பிரைட் கிளைம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் மேக் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.